मुनिम् रम्यजामात्रि योगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं मारुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं पवनात्मजायाः जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே சுந்தரகாண்டத்தில் 48 சர்க்கங்கள் பார்த்திருக்கிறோம். கடைசியாக அனுமானை கட்டிக்கொண்டு போய் ராவணன் முன்பாக நிறுத்துகிறார்கள். ராவணனும் இந்த ஹனுமாரை பார்த்தான்கிற வரை பார்த்திருந்தோம். அதற்கு மேல என்ன நடக்கிறதுங்கிறத நாம் ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ஸ்ரீராமாயணம் சுந்தரகாண்டம் 49ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். ததஸ்ஸ கர்மணா தஸ்ய விஸ்மிதோ பீம விக்ரமஹ ஹனுமான் ரோஷதாம்ராக்ஷோ ரக்ஷோதிபம் அவைக்ஷத. ராவணன் முன்பாக அனுமானை கொண்டு போய் நிறுத்தின உடனே கோபத்தோடு கண்கள் எல்லாம் சிவந்து போய் அந்த ராவணனை பார்க்கிறார் ஹனுமார். அந்த ராவணன் எப்படி இருந்தான்ங்கிறத 12 ஸ்லோகங்கள்னால வால்மீகி வர்ணிக்கிறார். அந்த 12 ஸ்லோகங்களையும் படித்து ஹனுமான் பார்த்தபோது ராவணன் எப்படி இருந்தான்ங்கிறதை நாமும் பார்க்கலாம். விராஜமானம் மகார்ஹேன காஞ்சனேன விராஜதா முக்தா ஜாலவிருத்தேநாத மகுடேன மகாத்யுதிம் வஜ்ர சஞ்யோக சஞ்யுக்தைர் மகார்ஹமணி விக்கிரகைர் हैमैराभरणैश्चित्रैर् मनसेव प्रकल्पितैः महार्हक्षौम संवीतं रक्तचन्दनरूषितं स्वनुलिप्तं विचित्राभिर्विविधाभिश्च भक्तिभिः विवृतैर्दर्शनीयैश्च रक्ताक्षैर्भीमदर्शनैः दीप्ततीक्ष्णमहादंष्ट्रैर्प्रलम्बदशनच्छदैः नानाव्यालसमाकीर्णैर्शिखरैरिव मन्दरं शिरोभिर्दशभिर्वीरं विराजमानं महौजसम् नीलाञ्जनचयप्रख्यं हारेणोरसिराजता पूर्णचन्द्राभवक्त्रेण सबलाकमिवाम्बुदं बाहुभिर्बद्धकेयूरैः चन्दनोत्तमरूषितैः विराजमानाङ्गदैः पीनैः पञ्चशीर्षैरिवोरगैः महति स्फाटिके चित्रे रत्नसंयोगसंस्कृते उत्तमास्तरणास्तीर्णे सुपविष्टं वरासने अलङ्कृताभिरत्यर्थं प्रमदाभिः समुन्ततः बालव्यजनहस्ताभिरारात् समुपवेशितं दुर्धरेण प्रहस्तेन महापार्श्वेन रक्षसा मन्त्रिभिर्मन्त्रतत्त्वज्ञैर्निकुम्भेन च मन्त्रिणा सुखोपविष्टं रक्षोभिश्चतुर्भिर्बलदर्पितैः कृत्स्नं परिवृतं लोकं चतुर्भिरिव सागरैः सचिवैर्मन्त्रतत्त्वज्ञैरन्यैश्च शुभबुद्धिभिः अन्वास्यमानं सचिवैर्सुरैरिव सुरेश्वरम् अपश्यद्राक्षसपतिं हनुमान् अतितेजसं विष्टितं मेरुशिखरे सतोयमिव तोयदम्. இப்ப ஹனுமான் பார்க்கிறார் ராவணனை. இப்ப அவன் பார்த்தா எப்படி இருக்கான்னு, கழுத்தை சுற்றி அவனுக்கு முத்துச்சரங்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான். தலையில பொன் கிரீடம், தங்க கிரீடம், வைரங்கள் எல்லாம் இழைக்கப்பட்டிருக்கிறது அந்த கிரீடத்திலே. மனத்தாலே நிர்மிக்கப்பட்டது போல இருக்கான். அது மனசுல நாம் நினைச்சுப்போம் இப்படி இருக்கும் அப்படி வரணும்னு. ஆனா அப்படி எண்டு ப்ராடக்ட் அப்படி வருமானு இப்படி இல்லை.
ஆனா அவனோடது அப்படியே மனசால நினைச்ச மாதிரி அப்படியே அமைந்திருக்கிறது ஒவ்வொரு நகையும். அவன் உடம்பிலே அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே அவன் மனசாலேயே உண்டாக்கினது, அவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்படி அந்த தங்க ஆபரணங்களை எல்லாம் உடம்பிலே அணிந்து கொண்டிருக்கிறான். ரொம்ப விலை உயர்ந்த பட்டாடைகளை எல்லாம் உடுத்தி கொண்டு, உடம்பிலே நல்ல சந்தனத்தை பூசிக்கொண்டு, பல பல அலங்காரங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா பார்க்க எப்படி இருக்கான்னா, 10 தலை இருக்கு. அந்த 10 தலையும் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் பார்த்தாலே பயப்பட்டுருவா. அப்படி பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 10 தலைகளோடு ராவணன் இருக்கிறான். பெரிய பெரிய பற்களை உடைய 10 தலைகள், பருத்த உதடுகள் உடைய 10 தலைகளாலே இருக்கிறான். அதற்கு மேலே மார்பிலே நல்ல ஒரு பெரிய முத்துஹாரம், அது நடுநாயகம் போல இருக்கு. பெரிய முத்துஹாரம் தொங்குகிறது பூர்ணச்சந்திரன் போலே. இவன் முகமே அப்படியே பூர்ணச்சந்திரன் இருக்கக்கூடிய மேகம் போல இருக்கிறது. இவன் கையிலே அங்கதங்கள், அதாவது கை வளைகள், தோல் வளைகள்லாம் தரித்து கொண்டிருக்கிறான். அதோடு சேர்ந்த இந்த கையே ஒரு 5 தலை நாகம் போல, 5 தலை நாகம் போல அப்படி பருத்து பருத்து இருக்கிறது கைகள் எல்லாம். ஒரு பெரிய ஆசனம், அந்த ஆசனத்திலே ஒரு பெரிய மேல விரிப்பு விரிச்சிருக்கா, ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒரு பெரிய விரிப்பு. அதுல நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருக்கு. அந்த ஆசனத்து மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். நிறைய அலங்கரித்து கொண்டிருக்கிறான். நிறைய பெண்கள் சாமரம் மற்றும் விசிறி வீசிக்கொண்டு பரிசாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவனை சுத்தி இருக்கிற மந்திரிகள் பல பேர் இருக்கா. துர்தரன், பிரஹஸ்தன், மகாபார்ஷ்வன் முதலான இந்த ராட்சசர்கள், நிகும்பன் அப்படின்னு இந்த 4 ராட்சசர்களோடு சேர்ந்து இருக்கிறான். தேவர்களுக்கு தேவேந்திரனை போல இவன் அசுரர்களுக்கு தலைவன் போல இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ராவணனை பார்க்கிறார் ஹனுமார். சதை சம்பீட்யமானோபி ரக்ஷோபிர் பீம விக்ரமைஹி விஸ்மயம் பரமம் கத்வா ரக்ஷோதிபம் அபைக்ஷத. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா, அரக்கர்கள் எல்லாம் இவரை அடித்து கொண்டே இருக்கிறார். ஹனுமாரை தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கா. அப்படி இருந்தால் கூட ராவணனை பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம் ஹனுமாருக்கு. ஆச்சரியத்தோடு ராவணனை பார்த்தார். பிராஜமானம் ததோ திருஷ்டுவா ஹனுமான் ராட்சசேஸ்வரம் மனசா சிந்தையாமாச தேஜசா தஸ்ய மோகிதா. அப்படி ராவணனோட தேஜஸ பார்த்து மயங்கியே போயிட்டார் ஹனுமான். மயங்கி போய் இந்த ராட்சசர்கள்லாம் அடிக்கிறாங்கிறதே தெரியல, அவ்வளவு பெரிய தேஜஸோட இருக்கா ராவணன். அவனை பார்த்து மனதிலே நினைத்துக் கொள்கிறார் ஹனுமார். அஹோ ரூபம் மகோ தைரியம் அஹோ சத்வம் மகோத்யுதிஹி அஹோ ராட்சச ராஜஸ்ய சர்வலக்ஷண யுக்ததா. என்ன ஒரு ரூபம், அஹோ ரூபம், ஆஹா என்ன ஒரு உருவம், அஹோ தைரியம் என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு லட்சணம், என்ன ஒரு தேஜஸ், எல்லா லட்சணமும் பொருந்தி இருக்கானே, எல்லா லட்சணமும் பொருந்தி இருக்கானே இந்த அரக்கன் அப்படின்னு நினைத்தாராம். நினைத்துட்டு யத்யதர்மோ ந பலவான் ஸ்யாதயம் ராட்சசேஸ்வரஹ ஸ்யாதயம் சுரலோகஸ்ய சசக்ரஸ்யாபி ரக்ஷிதா. எல்லாம் நன்னா இருக்கு, ஆனா எது மட்டும் இல்ல, தர்மம் மட்டும் இல்லை. யத்யதர்மோ ந பலவான் ஸ்யாதயம் ராட்சசேஸ்வரஹ. இவன் அதர்மிஷ்டனாக இருக்கிறான், தர்மப்படி வாழவில்லை. ஒருவேளை இவனிடத்துல இந்த அதர்மமானது தலையோங்கி இருக்கவில்லை ஆகில், இவன் தர்மப்படி வாழ்ந்திருந்தான் ஆகில் இவன் எப்படி இருந்திருப்பான், ஸ்யாதயம் சுரலோகஸ்ய சசக்ரஸ்யாபி ரக்ஷிதா. தேவேந்திரனுக்கே இவன் தான் காப்பாளனா இருப்பான், தலைவனாக இருப்பான். இவன் இந்திரனுக்கும் தலைவனாக இருக்க வேண்டியவன். உண்மையில ராவணன் எப்படி இருக்க வேண்டியவன், இந்திரனுக்கும் தலைவனாக, இந்திரனையும் காக்கக்கூடியவனாக இருக்க வேண்டியவன். ஆனால் என்ன மட்டும் இல்ல, தர்மம் இல்லை, அதர்மம் தலையோங்கி இருக்கிறது. அதனால் இவன் ராட்சசர்களுக்கு தலைவனாக இருக்கான். அஸ்ய க்ரூரைர் நிருஷம்சைச்ச கர்மபிர் லோக குத்சிதைஹி
சர்வே பிப்யதி கல்வஸ்மான் லோகா சாமரதானவாக. இவனுடைய கொடூரமான செயல்களாலே உலகமே பயப்படுகிறது ராவணனை பார்த்து. அயம் ஹ்யுத்ஸஹதே க்ருத்தஹா கர்த்துமே கார்ணவம் ஜகத் இதி சிந்தாம் பகுவிதாம் அகரோன்மதிமான் கபிஹி திருஷ்ட்வா ராட்சசராஜஸ்ய பிரபாவம் அமிதௌஜசஹா. இவர் அப்படி அந்த ராட்சசனை பார்த்து பலவிதமாக யோசித்தார் இந்த மாதிரி ஹனுமார். இதோடு 49ஆம் சர்க்கம் முடிவடைகிறது. அடுத்து 50ஆம் சர்க்கம். 50ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். தமுத்வீக்ஷ்ய மகாபாஹு பிங்காக்ஷம் புரதஸ்திதம் ரோஷேன மகதாவிஷ்டோ ராவணோ லோகராவணஹா. இப்ப ராவணன் இந்த குரங்கான ஹனுமாரை பார்த்து ரொம்ப கோபப்பட்டான். சங்கதாம் சங்காஹதாத்மா தத்யௌ சஹ கபீந்திரம் தேஜசாவிருதம் கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாட்சாத் திஹாகதஹ. உடனே பயப்படுறானா, ஒருவேளை நந்தி பகவான் கைலாசத்திலிருந்து நந்தி பகவானானவர் இந்த மாதிரி குரங்கு வேஷம் போட்டு நீங்க வந்துட்டாரோன்னு நினைத்து அப்படியே பயத்திலே மூழ்கினானாம் ராவணன். ஏன சப்தோஸ்மி கைலாசே மயா சஞ்சாலிதே புரா சோயம் வானர மூர்த்தி ஸ்யாத் கிம்ஸ்வித் பானோ பிவாசுரஹா. நான் முன்னாடி கைலாசகிரியை அசைக்கும் பொழுது எவனாலே சபிக்கப்பட்டேனோ அந்த நந்தி, அவன் ஒருவேளை இங்க வந்து நம்மளை அழிக்க வந்துட்டானா என்னவோ தெரியலையே, இல்ல பானாசுரனா தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான் ராவணன் இந்த ஹனுமாரை பார்த்து. சராஜா ரோஷதாம்ராக்ஷஹா பிரஹஸ்தம் மந்திரி சத்தமம் காலயுக்தம் உவாச்சேதம் வச்சோ விபுலமர்த்தவித்து. இப்ப அந்த ராஜா வந்து ராவணன் என்ன பண்ணா, பிரஹஸ்தன்கிற மந்திரிய கூட்டு பேசினான். துராத்மா பிருச்சதாமேஷ குதக்கிம் வாஸ்ய காரணம் மனபங்கே ச கோஸ்தியர்த்ய ராட்சசீனாம் ச தர்ஜனே மத்புரீம் அப்ரகிருஷ்யாம் வா கமனே ஆகமனே கிம் பிரயோஜனம் அயோதனே வா கிம் காரியம் பிருச்சதாமேஷ துர்மதிஹி. பிரசஸ்தா நீ கேளு, இந்த தீய புத்தியுடைய வானரத்துக்கிட்ட கேளு, எதற்கு இங்க வந்தான், யார் அனுப்பி வந்தான், எதற்கு தேவையில்லாம அசோகவனத்தை அடித்தான், எதற்கு தேவையில்லாம ராட்சசர்களை எல்லாம் கொன்றான் என்று அவனை கேள்வி கேளுன்னு மந்திரியை ஏவுகிறான் ராவணன். ராவணஸ்ய வச ஸ்ருத்வா பிரஹஸ்தோ வாக்கியம் அப்ரவீத் சமாஸ்வசி பத்ரம் தே நபீஹ் காரியாத்வயா கபே. உடனே அதை கேட்டுட்டு இந்த பிரஹஸ்தன்கிற மந்திரியானவன் ஹனுமாரிடம் சென்று விசாரிக்க தொடங்குகிறார். குரங்கே, பயப்படாத, உனக்கு நன்மை உண்டாகட்டும், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எதி தத்தாவத்வம் இந்திரேன பிரேஷிதோ ராவணாலயம் தத்வமாக்கியாஹிமா பூத்தே பயம் வானர மோக்ஷசே. உன்னை இந்திரன் அனுப்பிச்சானா குரங்கே? பிரஹஸ்தன் கேட்கிறான் ஹனுமாரிடத்துல, உன்னை இந்திரன் அனுப்பினானா குரங்கே? ஒருவேளை இந்திரன் அனுப்பி நீ வந்திருந்தாயாகில் உண்மையை சொல்லு, நான் உன்னை விட்டு விடுகிறேன், நான் உன்னை விட்டு விடுகிறேன். எதி வைஸ்ரவணஸ்யத்வம் யமஸ்ய வருணஸ்ய வா சாரு ரூபம் இதம் கிருத்வா பிரவிஷ்டோ நஃப் புரீமிமாம் விஷ்ணுனா பிரேஷிதோ வாபி தூதோ விஜயகாங்ஷினா. ஒருவேளை குபேரன் அனுப்பினானா, யமன் அனுப்பினானா, வருணன் அனுப்பினானா, இந்த மாதிரி குரங்குருவம் போட்டு போய் லங்கையை துவம்சம் பண்ணுன்னு யார் உன்னை அனுப்பினார்? ஒருவேளை விஷ்ணு, அந்த விஷ்ணு பகவான் உன்னை அனுப்பினானா? எவன் அனுப்பினான் உன்னை? நஹி தே வானரம் தேஜோ ரூபமாத்திரம் து வானரம் தத்வதः கதயஸ்வாத்ய ததோ வானர மோக்ஷசே. இது நீ பார்க்கதான் வானரம் மாதிரி இருக்க, குரங்கு மாதிரி இருக்க, ஆனா இது உன்னுடைய உண்மையான உருவம் இல்லைன்னு எனக்கு தெரியறது. உண்மைய சொல்லு, உண்மைய சொன்னா உன்னை ஈரோடு விட்டு விடுகிறேன். அன்றுதம் வததாபி துர்லபம் தவ ஜீவிதம் அதவா என் நிமித்தம் தே பிரவேசோ ராமனாலயே. நீ பொய் சொன்னீன்னா உயிர் வாழ முடியாது, எதற்காக இங்கு வந்தாய், உண்மையை சொல். ஏவமுக்தோ ஹரிவரஹா ததா ராட்சோ கணேஸ்வரம் அப்ரவீன் நாஸ்மி சக்கரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா. இப்ப ஹனுமார் சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் யமனும் என்ன அனுப்பல, இந்திரனும் அனுப்பல, யாரும் அனுப்பல, நான் யாருன்னு சொல்றேன். தனதேன மே சக்கியம் விஷ்ணுனா நாஸ்மி சோதிதா ஜாதிரேவ மமத்வேஷா வானரோஹம் ஈஹாகதா. விஷ்ணுவும் அனுப்பல, யமனும் அனுப்பல, குபேரனும் அனுப்பல என்னை. நான் வேற யாரோ குரங்கு உருவம் போட்டுன்னு வரல, என்னுடைய ஜாதியே குரங்கு தான், நான் குரங்கு ஜாதியை சேர்ந்தவன் தான்.
நான் குரங்காகவேதான் பிறந்தேன். தர்ஷனே ராட்சசேந்திரஸ்ய துர்லபே ததிதம் மயா வனம் ராட்சசராஜஸ்ய தர்ஷனார்த்தே விநாசிதம். நான் ராவணனை பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அசோகவனத்தை அழித்தேன். ததஸ்தே ராட்சசா பிராப்தா பலினோ யுத்த காங்ஷினஹா ரக்ஷனார்த்தம் து தேஹஸ்ய பிரதியுத்தாமயாரணே. இப்ப நான் அதை அழிச்ச உடனே நீ என்ன கூப்பிடுவேன்னு நினைச்சேன். நீ கூப்பிடாம என்ன பண்ணிட்ட? என்னை அழிப்பதற்கு ஆளை அனுப்பினாய். ஆகையால என்ன ஆயிடுத்து? என் உடம்பை காப்பாத்தி கொள்வதற்காக அவர்களையும் கொன்றேன். அஸ்திர பாஷைர்ன சக்கியோகம் பந்தும் தேவாசுரைரபி பிதா மகாதேவ வரோ மமாப்பியேஷோபியுபாகதா. நீ அனுப்பின இந்த அஸ்திரம் சஸ்திரம் பிரம்மாஸ்திரம் இதெல்லாம் வச்சு என்ன கட்ட முடியாது. எனக்கு பிரம்மாவே சாட்சாத் வரம் கொடுத்து இருக்கிறார். ராஜானம் திருஷ்டு காமேன மயாஸ்திரம் அனுவர்த்திதம் விமுக்தோஹ்யஹமஸ்திரேன ராட்சசைஸ்த்வபிபீடிதா. நான் உன்னை பார்க்கணுங்கிறதுக்கு தான், ராவணனை பார்க்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் அமைதியா வரேன். பிரம்மாஸ்திரம்லாம் என்னை விட்டு எப்பயோ போயிடுத்து. நீங்க அதனாலதான் நான் கட்டி போட்டு வைத்திருக்கிறேன்னு நினைக்காதே. கேனச்சித் ராஜகாரியேன சம்பிராப்தோஸ்மி தவாந்திகம். நான் ஒரு ராஜகாரியத்திற்காக வந்திருக்கிறேன்னு சொன்னார் அனுமார். என்ன காரியம்? தூதோஹமிதி விக்னேயோ ராகவஸ்யாமி தௌஜசா. நான் ராகவனினுடைய தூதன், நான் ராமபிரானினுடைய தூதன் இங்கு வந்திருக்கிறேன். ஸ்ரூயதாம் சாபி வச்சனம் மம பத்யமிதம் பிரபோ. ஆகையாலே நான் இப்போ ஒரு நல்வார்த்தை சொல்ல போகிறேன், அதை ராவணனே செவி கொடுத்து கேள் அப்படின்னார் அனுமான். இத்தோடு 50ஆம் சர்க்கம் முடிவடைகிறது. அடுத்தது 51ஆம் சர்க்கம், சுந்தரகாண்டம் 51ஆம் சர்க்கம். தம் சமீக்ஷ மகாசத்வம் சத்வவான் ஹரிசத்தமஹ வாக்கியமர்த்தவத் அவ்யக்ரஹ உவாச தமுவாச தசானனம். இப்ப ஹனுமாரானவர் என்ன பண்ணார்? நேரா ராவணனை பார்த்து பேச ஆரம்பிச்சார். இவ்வளவு நேரம் பிரஹஸ்தனை பார்த்து பேசினார். இப்ப ஹனுமாரானவர் சாட்சாத் ராவணனை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அஹம் சுக்ரீவ சந்தேஷா திக பிராப்தஸ்தவாலயம் ராட்சசேந்திர ஹரீஷஸ்துவாம் பிராதா குஷலம் அப்ரவீத். ராவணனே, நான் சுக்ரீவன் என்கிற குரங்கினுடைய மந்திரி. அவன் உன்னை சௌக்கியமான்னு கேட்டு அனுப்பிச்சான். ஏன்னா உனக்கு முன்னாடியே அவனை தெரியுமே. பிராதுஷ்ருணு சமாதேசம் சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ தர்மார்த்தோபஹிதம் வாக்கியம் இஹச்சா முத்ரசக்ஷமம். உனக்கு ஆப்த சிநேகிதனாக முன்னாடி இருந்தான் சுக்ரீவன். அவன் சொல்லக்கூடிய தர்மங்களை எல்லாம் நீ கேளு. ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் பிதேவ பந்துலோகஸ்ய சுரேஸ்வர சமாத்யுதிஹி. தசரதன் ஒரு ராஜா இருந்தான். ரதங்கள், யானைகள், குதிரைகள் எல்லாத்தையும் உடையவனாக இருந்தான். அவன் இந்த உலகத்திற்கே பிதாமகன் போன்றவன், பிரம்மா போன்றவன். இந்த உலகத்தையே காத்து இருந்தான் அந்த ஒரு அரசன். ஜேஷ்டஸ்தஸ்ய மகாபாகுர் புத்திரः பிரியகரः பிரபுः பிதுர் நிர்தேசான் நிஷ்கிராந்தஹா பிரவிஷ்டோ தண்டகாவனம். அவனினுடைய ஜேஷ்ட புத்திரன் ராமன். அவன் தந்தைக்கு ரொம்ப பிரியமானவன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறதுனால காட்டிற்கு வந்தான். லக்ஷ்மணேன சஹபிராதா பிராத்ரா சீதையா சாபி பாரியயா ராமோ நாம மகாதேஜா தர்மியம் பத்யம் பந்தானமாஸ்ரிதா. இப்ப லக்ஷ்மணன் என்கிற தம்பியோடும் சீதை என்கிற மனையாளோடும் தர்மம் என்கிற பாதையிலே நடந்து வந்தான் ராமன். தஸ்ய பர்யா வனே நஷ்டா சீதா பதிமனுவிரதா வைதேகஸ்ய சுதாராஜ்ஞோ ஜனகஸ்ய மகாத்மனஹா. அப்படி வந்த சீதையானவள் காணாமல் போனாள் வனத்திலே. அவள் விதேக நாட்டின் இளவரசி. சமார்கமானஸ்தாம் தேவீம் ராஜபுத்திர சஹானுஜஹா ரிஷ்யமூகம் அனுப்பிராப்தஹா சுக்ரீவேன சமாகதஹா. அவளை தேடிக்கொண்டு வந்து ரிஷ்யமூகத்திலே சுக்ரீவனோடு ராமன் சேர்ந்தான். தஸ்யதேன பிரதிஜாதம் சீதாயா பரிமார்கணம் சுக்ரீவஸ்யாபி ராமேன ஹரிராஜ்யம் நிவேதிதம். அப்ப சுக்ரீவனானவன் சீதையை நான் தேடிக் கொடுக்கிறேன்னு சத்தியம் பண்ணான். ராமனும் சுக்ரீவனுக்கு இந்த குரக்கரசு, குரங்குகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராஜ்யத்தை, கிஷ்கிந்தா ராஜ்யத்தை வாங்கி தருகிறேன்னு சத்தியம் செய்தார். ததஸ்தேன மிருதே ஹத்வா
ராஜபுத்திரேன வாலினம் சுக்ரீவ ஸ்தாபிதோ ராஜ்யே ஹரியக்ஷானாம் கணேஸ்வரஹ. உடனே போரிலே ராமன் வாலியை கொன்று சுக்ரீவனை தலைவனாக்கினான். त्वया विज्ञातपूर्वश्च वाली वानरपुङ्गवः ராமேன நிகத சங்கே ஷரே நைக்கேன வானரஹ. உனக்கு முன்னாடி தெரியுமே வாலிய, வாலிங்கிற அந்த பலவான், அவ்வளவு பலசாலியான வாலிய உனக்கு தெரியுமே ராவணா. அவ்வளவு பலசாலியான அந்த வாலி ஒரு அம்புனால இறந்து போனான். ராமன் ஏவின ஒரு அம்பிலே அவன் உயிரை விட்டான். சசீதா மார்கணே வியக்ரஹ சுக்ரீவ சத்யசங்கரஹ ஹரீன் சம்பிரேஷயாமாச திச சர்வா ஹரீஸ்வரஹ தாம் ஹரீநாம் சஹஸ்ராணி சதானி நியுதானி ச திக்ஷு சர்வாசு மார்கந்தே ஹ்யதச்சோபரி சாம்பரே. உடனே சுக்ரீவன் சீதையை தேட வேண்டும்ங்கிறதுக்காக 10 திக்கிலும் குரங்குகளை ஏவினான். குரங்குகளும் தேடிக்கொண்டு வந்தன. வைனதேய சமாஹ் கேச்சித் கேச்சித் தத்ரா நிலோபமாக அசங்ககதய சீக்ரா ஹரிவீரா மகாபலாக. அந்த குரங்குகளிலே சிலர் கருடன் போன்றவர்கள், சிலர் தடையின்றி எங்குமே செல்ல வல்லவர்கள், வாயு போலே செல்ல வல்லவர்கள். அஹம் து ஹனுமான் நாம மாருத சௌரச சுதஹ சீதாயாஸ்து கிருதே தூர்ணம் சதயோஜனமாயதம் சமுத்திரம் லங்கயித்வைவ தாம் திக்ஷுரிஹாகதஹ தாம் பிரமதாச்ச மயா திருஷ்டா கிரஹேதே ஜனகாத்மஜா. என் பெயர் ஹனுமான். நான் வாயு தேவனின் நேரான பிள்ளை. சீதையை தேடிக்கொண்டு நான் இந்த 100 யோஜனை கடலை கடந்தேன். இங்கு வந்து தேடிய பொழுது உன்னுடைய வீட்டிலே தான் சீதை இருக்கிறாள்ங்கிறத நான் கண்டுபிடித்தேன். தத்பவான் திருஷ்ட தர்மார்த்த தப கிருத பரிகிரஹ பரதாரான் மகாபிராஜ்ஞா நோபராத்தும் துவமர்ஹசி. ஆகையாலே ராவணனே, உன்னை பார்த்தா நல்லவன் மாதிரி இருக்க பார்த்தா, ஆனா நீ தர்மத்தின் உண்மையை அறிவாய், நிறைய படிச்சிருக்க. அதனால பிறன் மனையை, அயலாரது தர்ம பத்னியை நீ கவர்ந்து வரக்கூடாது. நஹி தர்ம விருத்தேஷு பஹ்வபாயேஷு கர்மஷு மூலகாதிஷு சஜ்ஜந்தே புத்திமந்தோ பவத்விதாக. இப்ப தர்ம விருத்தமான கர்மங்களிலே உன்னை போன்ற அறிவாளிகள் இறங்க மாட்டார்கள். இப்ப தர்ம விருத்தமா பண்ணா என்ன ஆகும்? அது நம்மையே பாதிக்கும். மூலகாதிஷு, அடியிலிருந்து அழித்து விடும். இப்ப தர்ம விருத்தமா நாம் நடந்தோமாகில் அந்த செயல் இன்றில்லனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மை அடியோடு சாய்த்து விடும். கஷ்ட லக்ஷ்மண முக்தானாம் ராமகோபானுவர்த்தினாம் ஷரானாம் அக்ரதஸ்தாத்தும் சக்தோ தேவா சுரேஷ்வபி. தேவர்கள் அசுரர்களுக்குள்ள ராமனை விடு, லக்ஷ்மணன், ராமனுக்கு கோபம் வந்ததுன்னா லக்ஷ்மணன் அம்பு எய்வான். அந்த லக்ஷ்மணனினுடைய பானங்களுக்கு எதிரே நிற்பதற்கு கூட யாருக்கும் தகுதி கிடையாது. நச்சாபி த்ரிஷு லோகேஷு ராஜன் வித்யேத கஷ்சன ராகவஸ்ய வெலீகம் யஹா கிருத்வா சுகம் அவாப்னுயாத். இந்த 3 உலகங்களுக்குள்ளேயும் ராமனுக்கு ஒரு தீமையை செய்துவிட்டு சுகமா இருக்கலாங்கிறவன் எவனும் கிடையாது. ராமனுக்கு தீமை செய்தால் சுகமா இருக்க முடியாது. தத்ரிகாலஹிதம் வாக்கியம் தர்மியம் அர்த்தானுபந்திச்ச மனஸ்வ நரதேவாய ஜானகி பிரதிதீயதாம். ஆகையாலே உனக்கு முக்காலத்திலும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு வச்சனத்தை சொல்கிறேன் ராவணா. நரர்களுக்கு தலைவனான ராமனுக்கு அவனுடைய பத்னியை மறுபடி கொடுத்து விடு. திருஷ்டா ஹியம் மயா தேவி லப்தம் யதிஹ துர்லபம் உத்தரம் கர்மயச்சேஷம் நிமித்தம் தத்ர ராகவஹா. தேவியானவள் என்னாலே பார்க்கப்பட்டாள். எது துர்லபமோ, இது எது துர்லபம்னா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் துர்லபம். அதுக்கப்புறம் ராவண வதம்லாம் ரொம்ப சுலபம். ஆகையாலே இனிமே நடக்க வேண்டிய ராவண வதத்தை ராமன் பார்த்து கொள்வான். அதனால் அதற்கு முன்பாக நீ சீதையை ஒப்படைத்து விடுன்னு சொல்கிறார் ஹனுமார். ராவணனுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். லக்ஷிதேயம் மயா சீதா ததா சோகபராயணா கிருஹ்யா நாபிஜானாசி பஞ்சாஸ்யம் இவ பன்னகீம். ராவணா, உனக்கு நன்மைதான் நான் சொல்றேன். நீ 5 தலையுடைய நாகப்பாம்பை பிடித்து பையில போட்டுக்கொண்டு அது நாகப்பாம்புன்னு தெரியாம இருக்க. அது என்ன பண்ணும்? உன்னையே கொத்தி விடும். அந்த மாதிரிதான் இந்த சீதாதேவி.
நேயம் ஜரயிதும் சக்யா சுரா சாசுரைர் அமரைரபி விஷசம் சிருஷ்டம் அத்தியர்த்தம் புக்தம் அன்னம் இவௌஜசா. இப்ப விஷம் கலந்த சாப்பாடு போல நீ இந்த சீதையை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய், அது உன் உயிரையே எடுத்து விடும். தபஸ் சந்தாப லப்தஸ்தே யோயம் தர்ம பரிகிரஹா நச நாசயிதும் நியாயஹா ஆத்ம பிராண பரிகிரஹா. நீ ரொம்ப இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் புரிந்து நீ இந்த பதவிக்கு வந்திருக்க. உனக்கு பலம் எல்லாம் கிடைச்சது எதனால? நீ கஷ்டப்பட்டு தவம் பண்ணி உடலை அடக்கினதுனாலே. அப்படி நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் பண்ண பலனெல்லாம் நாசமா போயிடும் இந்த சீதாதேவியை நீ வைத்துக் கொண்டிருந்தாள். அவத்தியதாம் தபோ வீரியாத் பவான் சமனுபஷ்யதி ஆத்மனஸ் சாசுரைர் தேவைர் ஹேதுஸ் தத்ராப்யயம் மகான். நீ உன்னுடைய தவத்தின் பலனாக என்னை யாரும் கொல்ல முடியாதுன்னு அகங்காரப்பட்டு கொண்டிருக்கிறாய் ராவணா. ஆனா நீ இப்ப பண்றிய அதர்மம் அது உன்னை கொன்று விடும்ங்கிற. இது எல்லாருக்கும் சமானம்தான். இப்ப நாம் என்னதான் எவ்வளவுதான் உயர்த்தியில இருந்தாலும் ஒரு அதர்மம்ங்கிறது உள்ள புகுந்தால் அது நம்மை அழித்து விடும். இப்ப நாம் எவ்வளவு உயர்ந்த எவ்வளவு பலசாலியாக எவ்வளவு பணசாலியாக இருந்தாலும் இந்த அதர்மவாதையிலே மட்டும் எப்பயும் நடக்கக்கூடாதுங்கிறது ராவணன் தான் ஒரு சிறந்த உதாகரணம். சுக்ரீவோ நஹி தேவோயம் நாசுரோ நச்ச ராட்சசா ந தானவோ ந கந்தர்வோ ந யக்ஷோ நச்ச பன்னகः ஹரீஸ்வரோ ஹி சுக்ரீவः ராகவோ சது மானுஷா. நீனு மனுஷரிடத்திலிருந்தோ குரங்குகளிடத்திலிருந்தோ கொல்ல முடியாது என்ன, நான் அவை தவிர மற்றவர்கள் என்னை கொல்லக்கூடாதுன்னு தான் வரம் வாங்கின. ஆனா நீ பாரு, சுக்ரீவன் குரங்கு, ராமன் மனிதன், ரெண்டு பேருமா சேர்ந்து உன்னை கொல்ல போகிறார்கள். தஸ்மாத் பான பரித்ராணம் கதம் ராஜன் கரிஷ்யசி நது தர்மோபசம்ஹாரம் அதர்ம பலசம்ஹிதம் ததேவ பலமன்வேதி தர்மச்சாதர்ம நாசனஹா. ஆகையாலே உன் உயிர் எப்படி காப்பாற்ற முடியும்? இந்திரன்னா உன்னை கொல்ல முடியாது, ராமனால கொல்ல முடியுமே. ராமன் உன்னை கொன்று விடுவான். உன் உயிரை நீ காப்பாத்தி கொள்ள வேண்டும்னு சொல்கிறார் ஹனுமார். பிராப்தம் தர்ம பலம் தாவத் பவதா நாத்ர சம்சயः பலமஸ்யாப்யதர்மஸ்ய க்ஷிப்ரமேவ பிரபத்ஸ்யதே. இப்ப ரொம்ப அழகா சொல்றார். நீ நிறைய தர்மம் பண்ணிருக்க, வாஸ்தவம் தான். இப்ப நீ இந்த ஒரு பதவியில இருக்கியே, இது தர்மத்தின் பலன். ராவணனும் ஒத்துக்கொள்றான், இது நான் பண்ண தவசினுடைய பலன். நான் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி பிரம்மா விட்டேந்து வரம் வாங்கி அப்புறம் யுத்தம் பண்ணி இந்த பதவிக்கு வந்திருக்கான். இப்ப உனக்கு நம்பிக்கை இருக்கு, தர்மம் பண்ணா தர்மத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல ராவணா? நீயே இப்ப கண் முன்னாடி பாக்குற, நீ பண்ண தர்மத்துக்கு நீ சுகமாக வாழ்கிறாய். ஆனா இதே நீ அதர்மம் பண்ணிருக்க, அதற்குண்டான பலனும் உனக்கு கிடைத்தே தானே தீரும். இப்ப வேணா கிடைக்கல, பிற்காலத்துல உனக்கு கிடைக்க போகிறது, அது நிச்சயம்னு சொல்கிற. என்னைக்கா இருந்தாலும் தர்மம் பண்ணா எப்படி பலன் கிடைக்கிறதோ, அதர்மம் பண்ணாலும் பலன் கண்டிப்பாக கிடைத்தேதான் ஆகும். நீ துக்கத்தை அனுபவித்தேதான் தீர்வாய். ஜனஸ்தான வதம் புத்வா புத்வா வாலிவதம் ததா ராமசுக்ரீவ சக்கியம் ச புத்தியஸ்வஹிதமாத்மனஹா. நான் உனக்கு 3 சொல்றேன். ஜனஸ்தான வதம், 14,000 அரக்கர்களையும் ஒருவனா நின்னு ஒரு முகூர்த்தத்துல அழிச்சான் ராமன். வாலிவதம், ஒரு அம்புல வாலிய கொன்னான். அது என்ன ஒரு அம்புல கொல்றதுன்னா அது அவ்வளவு சுலபம் இல்லை. இப்ப கூட நேத்திலாம் காலக்ஷேபத்துல பார்க்கும்பொழுது பார்த்தோம், ஹனுமான் மேல அவ்வளவு ஒவ்வொருத்தரும் அப்படி 10-15 அம்புகளை ஹனுமான் மேல விடுறா, அவர் தலையில விடுறா, கையில விடுறா, எல்லாம் தான் விடுறா. ஆனா ஹனுமானுக்கு உயிர் போகல, அதெல்லாம் மேலாக தான் குத்துறது. இப்ப ராமன் எவ்வளவு பலசாலியா இருந்தா ஹனுமானோட பலசாலியான அந்த வாலியை ஒரு அம்புல முடிப்பார். ஒரு அம்புல முடிப்பாருன்னா அந்த வீரம், ராமனினுடைய வீரம் அதிலிருந்து தெரிகிறது. அவனுடைய வில்வித்தையின் சாமர்த்தியம் தெரிகிறது. அதற்கு மேல ராம சுக்ரீவ சக்கியம், சுக்ரீவனோட வேற சேர்ந்துட்டான். இனி அவனை யாராலும் தடுக்க முடியாது. இதெல்லாம் நீ மனசுல நினைத்து கொண்டு உனக்கு எது நன்மையோ அதை மட்டும் யோசிப்பாய். காமம் கல்வஹமப்யேகஹ சவாஜி ரத குஞ்சராம் லங்காம் நாசயிதும் சக்தஹ தஸ்யைஷ து ந நிச்சயஹ.
சரி, அவ்வளோலாம் யோசிக்க வேண்டாம், நான் ஒருத்தன் போனும். அப்ப ஹனுமான் சொல்றார், நான் ஒருத்தன் போனும் இந்த லங்கை முழுக்க அழிச்சிட்டு போயிடுவேன். ஆனா ராமனுக்கு அதுல எண்ணம் கிடையாது. ராமனுக்கு லங்கையை அழிக்கணும்னு எண்ணம் கிடையாது, சீதையை பெறணும்னு தான் எண்ணம். ராமேன ஹி பிரதிஜாதம் ஹரியக்ஷகண சந்நிதௌ உத்சாதனம் அமித்ரானாம் சீதாயஸ்து பிரகர்ஷிதாம். ராமன் என்ன பண்ணியிருக்கான்? பிரதிஜை பண்ணியிருக்கான். என்ன பிரதிஜை? சீதை யாராலே கடத்தி கொண்டு செல்லப்பட்டாலோ அவனை அவன் குடும்பத்தோடு சேர்ந்து அழிப்பேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கான். அதனால நான் இப்ப லங்கை அழிக்கல. அபகுருவன் ஹி ராமஸ்ய சாக்ஷாத் அபி புரந்தரஹ நசுகம் பிராப்னுயாதன்யஹ கிம் புனஸ்த்வத்விதோ ஜனஹ. சாக்ஷாத் இந்திரன், சாக்ஷாத் இந்திரன் கூட ராமனுக்கு ஒரு தீங்கு இழைத்தால் சுகமா வாழ முடியாது. நீலாம் என்ன ராட்சசன், அற்ப பய ராவணா, உன்னாலதான் வாழ முடியும்னு நினைத்து கூட பார்க்காதே. யாம் சீதேத்யபிஜானாசி சேயம் திஷ்டசி தே வசே காலராத்திரி ரிதித்தாம் வித்தி சர்வலங்கா விநாசினீம். சீதான்னு நீ ஒருத்திய கூட்டின்னு வந்து வைத்திருக்கிறியே, அவளை நீ என்ன நினைத்து கொள்ள வேண்டும்? அழகான பெண், நாம் அனுபவிக்க வேண்டும் நினைக்க கூடாது. அந்த சீதை தான் காலராத்திரி. அந்த சீதை இந்த லங்கையையே அழிக்கப் போகிற காலராத்திரின்னு நீ நினைத்துக்கொள். ததலம் காலபாஷேன சீதா விக்கிரக ரூபினா ஸ்வயம் ஸ்கந்தாவசக்தேன க்ஷமமாத்மனி சிந்தியதாம். இப்ப காலபாஷம், யமன் கையிலே இருக்கக்கூடிய அந்த காலபாஷம் சீதைங்கிற உருவு கொண்டு உன் கழுத்தை சுத்தின்னு இருக்கு. உன் உயிரை எடுக்க போறது அதுதான். சீதாயாஸ் தேஜசாதக்தாம் ராமகோப பிரபீடிதாம் தஹ்யமானாமிமாம் பஷ்ய புரீம் சாட்ட பிரதோலிகாம். இதோ சீதையினுடைய கோபத்தினாலே, சீதையினுடைய தேஜஸினாலே லங்கையே எரிய போறது நீ பார்க்க போகிறாய். ஸ்வானி மித்ராணி மந்திரீம்ச்ச ஞாதீன் பிராத்ரூன் சுதான் ஹிதான் போகான் தாராம்ச்ச லங்காம் ச மாம் விநாசமுபானய. உன்னுடைய மித்திரர்கள் என்ன, மந்திரிகள், ஞாதிகள், சகோதரர்கள், பிள்ளைகள், உனக்கு பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள், போகங்கள், மனைவிகள், இந்த லங்கை எல்லாமே நாசமாக போகிறது. அதை நீ தடுக்க வேண்டும்னா சீதையை கொடுக்க வேண்டும். சத்யம் ராட்சச ராஜேன ராஜேந்திர ஸ்ருணுஷ்வ வச்சனம் மம ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா. இங்கதான் ராமதாசன்னு சொல்கிறான் ஹனுமான். நான் ராமனுக்கு தாசன், ராமனுக்கு தூதன். நான் சொல்றத நீ கேளு. சர்வான் லோகான் சுசம்ஹிருத்ய சபூதான் சச்சராச்சரான் புனரேவ ததா சிருஷ்டும் சக்தோ ராமோ மகாஷயா. ராமனை பத்தி உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. நான் ராமதூதன், ராமதாசன். நான் ராமனை பத்தி சொல்கிறேன் கேளு. ராமன் எப்படிப்பட்டவன்னா, இந்த உலகம் இருக்கிறதே 3 லோகம், இந்த 3 லோகத்தையும் அழிச்சிடுவார். இது என்ன பெருசு, நானும் தான் அழிப்பேன்னா ராவணன். ராமனுக்கு அவ்வளவுதான் சக்தி இல்ல, அழிச்ச உலகத்தை திருப்பி உண்டாக்கவும் அவருக்கு தெரியும். ராமன் 3 உலகத்தையும் அழித்து மறுபடி உண்டாக்கவும் செய்யக்கூடிய சமர்த்தர், அவ்வளவு வீரசாலி. தேவாசுர நரேந்திரேஷு யக்ஷரக்ஷோ கணேஷு ச வித்யாதரேஷு சர்வேஷு கந்தர்வேஷ்வகேஷு ச புரகேஷு ச சித்தேஷு கிண்ணரேந்திரேஷு பதத்ரிஷு ச சர்வதः சர்வபூதேஷு சர்வத்ர சர்வகாலேஷு நாஸ்தி சஹ யோ ராமம் பிரத்யுத்யேத விஷ்ணுதுல்ய பராக்கிரமம். ராமனை எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடியவர். ராமன் எப்படிப்பட்டவன்னா விஷ்ணுவினுடைய அவதாரம், விஷ்ணு போன்றவர். அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடியவனை நான் இதுவரைக்கும் தேவர்கள்லையோ இல்ல யக்ஷர்கள்லையோ ராட்சசர்கள்லையோ வித்யாதரர்கள்லையோ கந்தர்வர்கள்லையோ பாம்புகள்லையோ சித்த கிண்ணறர்கள் பாம்புகள், இந்த பூதங்கள் உலகத்திலே எங்குமே எந்த மூல முடுக்குலையும் நான் பார்த்ததில்லை. ராமனை எதிர்த்து யாராலும் யுத்தம் பண்ண முடியாது. ராமனுடைய வீரத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும்னு அவ்வளவு உபதேசிக்கிறார் ஹனுமார். இன்னும் மேல சொல்றார், சர்வலோகேஸ்வரஸ்யேவம் எய்வம் கிருத்வா விப்ரியமீத்ருஷம் ராமஸ்ய ராஜசிம்ஹஸ்ய துர்லபம் தவ ஜீவிதம். ராமருக்கு இப்படி ஒரு அபராதத்தை செய்து விட்டாய், இனி உன் உயிர் நிலைப்பதுங்கிறது அசாத்தியம். நிக்காது, உனக்கு உயிர் நிக்காது. தேவாஸ்ச தைத்யாஸ்ச நிஷாச்சரேந்திர கந்தர்வ வித்யாதர நாகயக்ஷாஹ
ராமஸ்ய லோகத்ரய நாயகஸ்ய ஸ்தாதும் ந சக்தா சமரேஷு சர்வே. இப்ப யுத்தம்னு வந்துருதுன்னா தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வ வித்யாதர நாக யக்ஷர்கள் இவர்கள் எல்லாரும் ஒரே படையாக வந்தால் கூட, இந்த பக்கம் ராமன் ஒருவன் மட்டும் இருந்தால் கூட எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தார் ஹனுமார். ராவணன் பார்த்தான், இது என்ன சும்மா சும்மா இந்திரன் இந்திரன் இந்திரன்கிறானே, தேவர்கள் தேவர்கள் தேவர்கள்ங்கிறானே இந்த குரங்கு, நம்ம சாட்சாத் பிரம்மாவிடம் இருந்து வரம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம், நானே இந்திரனை ஜெயிச்சிடுவேன், ராமன் இந்திரனை ஜெயிப்பான்னு சொல்றதுல என்ன பெருமை, நானும் தான் இந்திரனை ஜெயிச்சிருக்கேன், நீ என்ன சொல்ற குரங்கே, ராமனும் தான் இந்திரனை ஜெயிச்சிருக்கான், ராமனும் தான் இந்திரனை ஜெயிச்சிருக்கான், ராமன் முன்னாடி இந்திரன் நிக்க முடியாது, தேவர்கள் நிக்க முடியாது, இதெல்லாம் ஒரு பெருமையா, நான் ராவணன், என் முன்னாடியும் தேவர்கள் நிக்க முடியாது, இந்திரன் நிக்க முடியாது, அவன் எங்கேயோ ஒழிஞ்சுட்டு இருக்கான் கோழப்பைய அப்படின்னு ராவணனுக்கு ஒரு எண்ணம் வந்துதான். என்ன எண்ணம்? இவ்வளவு நேரம் அனுமார் என்ன சொல்லியிருந்தார், தேவர்கள் இல்ல யாருமே ராமனை அழிக்க முடியாது, அப்புறம் நீ எப்படி அழிப்பான்னு கேட்டிருந்தார். இப்ப ராவணன் என்ன நினைச்சுப்பான், நாமும் தான், என் பிள்ளையே இந்திரஜித்துன்னு பேரு, அவனே இந்திரனை ஜெயிச்சுட்டான், என் பிள்ளையே இந்திரனை ஜெயிச்சுட்டான்னா என்னுடைய சக்தி எவ்வளவுன்னு தெரியாம இந்த குரங்கு பேசின்னு இருக்கு, நான் பிரம்மாவிடம் இருந்து வரம் வாங்கி கொண்டவன், பிரம்மா எனக்கு வரம் கொடுத்திருக்கிறான், நான் அந்த சிவனை பூசித்து பற்பல அஸ்திரங்களை பெற்று இருக்கிறேன், நான் சிவபக்தன், இவ்வளோலாம் நினைச்சிட்டு இருந்தான் இந்த ராவணன். இப்ப இந்த அகங்காரத்தையும் போக்க வேண்டும்னு பார்த்தார் ஹனுமார். இப்ப உண்மையை எடுத்து சொல்றார் அழகான ஒரு ஸ்லோகத்திலே, ரொம்ப உயிரான ஸ்லோகம், ராமனை குறித்த ஸ்லோகம். பிரம்மா ஸ்வயம் பூஷ் சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்ரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் ந சக்தா யுதி ராமவத்யம். யுத்தம்னு ஒண்ணு நடக்கிறது, அந்த யுத்தத்திலே ராமன் ஒருவனை நான் கொல்லப் போகிறேன்னு குறி வைத்து விட்டான். யுத்தத்திலே ராமன் ஒருவனை கொல்லப் போகிறேன்னு குறி வைத்து விட்டானாகில் அவனை காப்பதற்கு பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா, ஸ்வயம்பூன்னு பேரு, தானே தோன்றினவன், தாமரை பூவிலிருந்து தோன்றியவன், உலகத்தையே படைத்தவன் பேரு பிரம்மா, உனக்கு வரம் கொடுத்தானே அந்த பிரம்மா, அவனால கூட, அவனுக்கு 4 தலைகள் உண்டு, சதுரானனன், அவனால கூட காக்க முடியாது. ராமன் யுத்தத்திலே ஒருவனை கொல்லப் போகிறேன்னு குறி வைத்தானாகில் அவனை பிரம்மாவாலையும் காக்க முடியாது. சரி, சிவன் இருக்கானே அவன் காப்பானா அப்படின்னா, ருத்ரஸ் திரிநேத்ரஸ் திரிபுராந்தகோவா, திரிபுராந்தகன்னு பேரு சிவனுக்கு. இப்ப திரிபுர தகனத்தை பண்ணினவன், அவ்வளவு மகாவீரன், திரிபுரத்தையும் ஒரு சமயத்திலே ஒரு வில்லாலே எரித்தவன், மூக்கண்ணன், அப்படி நெத்திக்கண்ணை திறந்தா அக்னி உமிழும், திரிநேத்திரன்னு பேரு, ருத்ரன்னு பேரு, அவனாலையும் முடியாது. ருத்ரஸ் திரிநேத்ரஸ் திரிபுராந்தகோவா, இந்த ருத்ரன் திரிபுர தகனத்தையே பண்ணின அந்த ருத்ரன் நேரா இறங்கி வந்து ராமன் ஒருவனை அழிக்கணும்னு நினைச்சிட்டான்னா அவனை காக்கணும்னு அவனால கூட நினைக்க முடியாது, அவனுக்கு அவ்வளவு சக்தி கிடையாதுன்ட்டு. திராத்தும் ந சக்தாகா, அவர்களுக்கு சக்தியே கிடையாது, அவர்களுக்கு சக்தி இருந்து செய்ய மாட்டார்கள்னு இல்லை, இவர்களாலதான் முடியும், காக்க முடியும், ஆனால் ராமன் பக்ஷபாதிகளா இருந்து இவர்கள்லாம் காக்க மாட்டார்கள்னு கிடையாது, இவர்களுக்கு சக்தியே கிடையாது. ராமனை எதிர்த்தவன், ராமன் ஒருவனை கொல்லணும்னு நினைத்து விட்டானாகில் அப்படி ராமனாலே கொல்லப்படக்கூடியவனை காப்பதற்கு பிரம்மாவாலையும் முடியாது, ருத்ரனாலேயும் முடியாது. அப்புறம் இந்த இந்திரன் என்ன, அவனையும் சேர்த்துக்கோ. இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, மகேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் நாயகனான அந்த இந்திரன் இருக்கானே, அவனால கூட முடியாது. யாரா வேணா இருக்கட்டும் இந்த உலகத்துல, நீ உனக்கு வரம் கொடுத்த பிரம்மாவாக இருக்கட்டும், உனக்கு பலவிதமான பலங்களை அள்ளி தந்த சிவனாக இருக்கட்டும், இல்ல உனக்கு அடிபட்ட இந்திரனாக இருக்கட்டும், ராமன் உன்னை கொல்லணும்னு நினைத்தானாகில் அவர்களாலே காக்க கூட முடியாது, உன்னை ரட்சிக்க முடியாது, அவர்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள்னு ஹனுமார் ராமபிரானின் வீரத்தை குறித்து இவ்வளவு தெளிவாக சொன்னார் ராவணனிடத்திலே. சசௌஷ்டவோபேதம் அதீனம் சசௌஷ்டவோபேதம் அதீனவாதினஹ
कपेर्निशम्या प्रतिमो प्रियं वचः दशाननः कोप विवृत्तलोचनः समादिशत्तस्य वदं महाकपेः. ஆக இவ்வாறாக ஹனுமாரானவர் ராவணனிடம் நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். ராமபிரானின் வீரத்தை சொல்லி முடித்தார். இதை கேட்டு அந்த ராவணனுக்கு நல்ல புத்தி வந்ததா? வரவில்லை. அவன் என்ன பண்ணான்? கோபத்தினாலே கண்ணெல்லாம் சிவந்து இந்த குரங்கை கொல்லுங்கள் அப்படின்னு இந்த குரங்கின் வதத்திற்கு, ஹனுமானின் வதம் அதை குறித்து ஆணையிட்டான். எல்லாரையும் சொல்லி ஹனுமானை கொல்லச் சொன்னான் ராவணன் என்று. இத்தோடு 51ஆம் சர்க்கம் முடிகிறது. மேல 52ஆம் சர்க்கம் தொடங்கி நாளை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடியிலே சரணம், எம்பெருமானார் திருவடியிலே சரணம், ஜியர் திருவடியிலே சரணம்.